வணக்கம். இந்த வீடியோவில் கவுண்டிங் ஃபிகர்ஸ் ட்ரையாங்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரையாங்கிள் நிறைய சம் பார்த்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கும் போது இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த பேஸை வந்து ஒரு பார்ட்டாகவும் இந்த பேஸை ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஸ் மட்டும் இது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த பேஸ் மட்டும்னா இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ நம்ம ஆல்ரெடி 1 2ன்னு கவுண்டிங் கொடுப்போம். நார்மலாக 3 வரும். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது 4. அப்புறம் இந்த வெளிப்பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ மொத்தமாக 5. இங்கே 3 இங்கே 1 4 இந்த ட்ரையாங்கிள் 5. சரி, மேலே பார்த்துப்போம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. மொத்தமாக 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இதுக்கு கவுண்டிங் 1 2ன்னு கவுண்டிங் கொடுத்துக்கலாம். இது வந்து 3. இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது வந்து 3. இது வந்து இந்த கோடெல்லாம் நீங்கள் இது பண்ண வேணாம். இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து 3 இது வந்து 3 மொத்தம் 6. அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, இது வந்து 7. இதோட சேர்த்து டோட்டலாக இந்த இது வந்து 7 இது வந்து 5. இப்போது இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஜாயின் பண்ணும்போது இதை வந்து நம்ம சேர்க்கும்போது இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இது ரெண்டையும் சேர்க்கும்போது 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 14 தான். தேங்க்யூ.